இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் பாடி கிளினிக். மெய்வெளியின் அன்புறவுகளுக்கு இனிய வணக்கம். மீண்டும் நலம்தானா நிகழ்ச்சியில் மற்றொரு வாரத்திலே சந்திக்கின்றோம். நலம்தானா தொடர்ச்சியாக மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வாமைகள் குறித்து பல மருத்துவத்துறைகளை நாங்கள் நாடியிருந்தாலும் கூட இன்று இந்த நலம்தானா நிகழ்ச்சி கூடாக ஹோமியோபதி என்கின்ற இயற்கை முறை மருத்துவ முறைக்கு மிக அண்மையாக இருக்கின்ற இந்த சிகிச்சை முறைகள் கூடாக விதமாக இந்த மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு தொற்றுகின்ற இந்த நோய்கள் மீதான கரக்குறைப்பு செய்தல் அல்லது அவற்றை சுகமடைய செய்தல் தொடர்பான ஆலோசனைகளை ஹோமியோபதி வைத்தியர் டாக்டர் சதீஷ் முத்துலிங்கம் அவர்களுடனான உரையாடலுக்கூடாக நாங்கள் நகர்த்தி கொண்டு போகின்றோம். அந்த வகையிலே இந்த வாரம் நலம்தானா நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சதீஷ் முத்துலிங்கம் அவர்களுடன் உரையாடப் போகின்றோம். என்ன விடயம் சொன்னால், குறிப்பாக உடற்பருமன் குறித்து எங்களில் அதிகமானவர்கள் அதிகம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் கடற்கரையிலே ஓடுபவர்கள், கடற்கரையிலே நடப்பவர்கள், பூங்காவின் மீது ஓடுபவர்கள், பூங்காக்களின் அருகிலே நடந்து திரிபவர்கள் என்று எங்களுடைய உடற்பருமனை குறைப்பதற்காக பல வழிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். வயது முதிர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, ஒரு வயதை தாண்டியவர்கள் மாத்திரமல்ல, சிறுவர்கள், இளைஞர்களுக்கு கூட இந்த உடற்பருமன் அதிகரிப்பதற்கு பல காரண காரியங்கள் இருக்கின்றன. உணவு பழக்க வழக்கங்களில் இருந்து இதர காரணங்கள் தொடக்கம் இந்த உடற்பருமன் என்பது எல்லா விதமான வயதினரையும் தொற்றிக்கொள்கின்ற ஒரு மிக கனதியான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஊசி போல உடம்பு இருந்தால் தேவையில்லை பாமசி என்று சொல்வார்கள். இப்பொழுது எல்லோரும் பாமசியிலே போய் வரிசையிலே நிற்கின்ற அளவுக்கு உடற்பருமன் அதிகமாக அதிகரித்திருக்கிறது. உடற்பருமனுக்குரிய காரணங்கள் என்ன, அவற்றை எவ்விதமாக குறைப்பது, எங்களுடைய வாழ்க்கை முறைமையை எவ்விதமாக மாற்றியமைப்பதற்கூடாக இது உடற்பருமனை இருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். உடற்பருமன் ஏற்படுவதனாலே அதை தொற்று என்னென்ன வியாதிகள் எங்களை வந்தடைகின்றன என்பது பற்றி நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கின்றது. உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இப்பொழுது நாங்கள் டாக்டர் சதீஷ் முத்துலிங்கம் அவர்களை சந்திக்கின்ற பொழுது ஹோமியோபதி முறைமைகளுக்கு கூடாக இது எவ்விதமாக இந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி அதிகம் பேசுவோம். பாருங்கள். வணக்கம் சதீஷ். வணக்கம் சாமண்ணா. வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம் இன்னும் ஒரு நலம்தானா நிகழ்ச்சியோடு. இந்த வாரம் எங்களுடைய மக்கள் பற்றி பல கேள்விகள் இருக்கிறது. இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே எங்களுடைய தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, இது எல்லாருக்குமே பொதுவான விடயமாக இருந்தாலும் குறிப்பாக இந்த தொலைக்காட்சி கூடாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் அதிகமானவர்கள் தமிழ் மக்களாக இருப்பதனாலே நான் அவர்கள் சார்ந்த விடய பிறப்புகள், அவர்கள் சார்ந்த மனங்களில் இருக்கக்கூடிய பல கேள்விகளினுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் ஒவ்வொரு நலம்தானா நிகழ்ச்சியிலும் உங்களுடைய கேள்விகளோடு வந்திருக்கிறேன். இந்த வாரம் நாங்கள் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த உடற்பருமன் குறித்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசலாம் என்று நம்புகிறேன். என்றால் இந்த உடற்பருமன் குறித்த கவலை இன்று பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல, குழந்தைகளுக்குள்ளே இருந்தே குழந்தைகளினால் பெரியவர்கள் கவலைப்படுகின்ற வழியிலே வந்திருக்கின்றது. இந்த உடற்பருமன் அதிக அளவு உணவு பழக்க வழக்கங்களினால் வருகின்றது என்ற ஒரு காலகட்டத்திலே சொன்னார்கள். அல்லது உடற்பயிற்சியற்ற தன்மைகளினாலே இந்த உடற்பருமன் அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் சிறுவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஓடியாடி விளையாடுகின்ற, கல்லை உண்டாலும் சவிக்கின்ற வயது என்று சொல்கின்ற அந்த வயதிலிருந்தே இந்த உடற்பருமனால் பாதிக்கப்படுகின்ற விடயம் இருக்கின்றது. இந்த உடற்பருமன் குறித்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்குது? அதாவது சாமண்ணா, உடற்பருமன் ஒரு முக்கியமானது ஒன்று தான். அதாவது BMI என்று சொல்கின்றோம். அதாவது உடலின் உயரத்தையும் எடையையும் வைத்து நாங்கள் கணிப்பது தான் இந்த உடற்பருமன். இப்போ நாங்கள் ஊரில் இருக்கும்போது மிகவும் மெலிந்தவர்களாக, ஆனால் மிகவும் ஆரோக்கியமானவர்களாக இருந்தோம். ஆனால் இன்று வெளிநாட்டுக்கு வந்தவுடன் எங்களது லைஃப் ஸ்டைல் மிகவும் செடட்ரியாக மாறி இப்போது நாங்கள் அனைவரும் அளவுக்கு அதிகமாக வெவ்வேறான அளவுகோலில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இன்னொன்றும் சயின்ஸ் சொல்லுது என்னென்னு கேட்டால், இந்த மெலிந்தவர்கள் ஆரோக்கியமானவர்களா அல்லது உடல் பருமன் கூடியவர்கள் ஆரோக்கியமாக பார்த்தீர்களா? ஆனால் இந்த மெலிந்தவர்களுக்கும் அளவுக்கு அதிகமான உபாதைகள் இருக்கின்றது, பருமன் உள்ளவர்களுக்கும் அளவுக்கு அதிகமான உபாதைகள் இருக்கிறது. யார் ஒருவர் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் இருக்கின்றாரோ அவர் ஆரோக்கியமாக இருக்கின்றார் என்று தான் கூறப்படுகின்றது.
ஆனால் இந்த உடல் பருமன் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் சில விதமான செயற்பாடுகளில் ஈடுபடுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதேபோல் மெலிவாக இருப்பவர்களுக்கு சில விதமான தன்மைகள், அதாவது சில விதமான செயற்பாடு, ஒரு ஸ்போர்ட்ஸாகவோ இல்லாட்டி செய்யக்கூடிய தன்மைகள் இலகுவாக இருக்கும். ஆனால் இதை மாத்திரம் வைத்து யார் ஆரோக்கியமானவர் யார் ஆரோக்கியம் இல்லை என்ற கணிப்பு இந்த காலப்பகுதியில் சொல்வது கடினமாகத்தான் இருக்கும். ஆரோக்கியமற்றவராகவும் பெருமனானவர் ஆரோக்கியமானவராக கூட இருக்கலாம். அநேகமானவர்கள் இப்போது அவ்வாறு தான் இருக்கின்றார்கள். காரணம் எனில் இந்த மெலிய வேண்டும் என நினைத்து பலவிதமான செயற்பாடுகளை செய்து அதனால் ஏற்பட்டு பலர் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். சிலர்கள் நான் மெலிவாகத்தானே இருக்கின்றேன் அதனால் பரவாயில்லைன்னு சொல்லி அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் சிகரெட் பாவித்து உடலை தன்னைத்தானே அளித்தவர்களும் இருக்கின்றார்கள். ஸோ வாட் யூ இன் இஸ் அவுட் என்று கூறுகின்றோம். உள்ளுக்கு என்ன இருக்கிறதோ, நீங்கள் ஆலமரமாகவும் இருக்கலாம் வாழமரமாகவும் இருக்கலாம், உள்ளுக்கு என்ன இருக்கின்றது என்பதுதான் முக்கியம். இல்லை, நல்ல ஒரு கருத்து. நீங்கள் ஆலமரமோ வாழமரமோ என்பது முக்கியமல்ல, எதை உடம்புக்குள்ளே போடுகின்றோம் எதை உடம்பில் இருந்து அகற்றுகின்றோம் என்பதை பொறுத்து இந்த ஆரோக்கியம் என்பது தீர்மானிக்கப்படுகின்றது என்கின்ற கூற்று முக்கியமானது உண்டு. சரி, குறிப்பாக இன்றைய பெற்றோர்கள் அதிகம் கவலைப்படுவது தங்களுடைய குழந்தைகள், ஓடியாடி திரிகின்ற குழந்தை பருவத்தை ஒத்தவர்கள், ஒபசிட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த உடற்பருமன் என்கின்ற இது ஒரு நோய் என்றும் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு விதமான ஒரு சமநிலை குலைவு, இந்த உடற்பருமன் அதிகம் கவலைப்படுகிறார்கள். ஏன் குழந்தைகளை உடற்பருமன் அதிகம் தொற்றிக்கொள்கிறது? அவர்கள் சாப்பிடுகிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் ஒரு காரணம் என்று அதிகமாக சொல்லப்படுகிறது. அப்படித்தானா? அதாவது வெளிநாடுகளில், அதுவும் நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பார்க்குறோம்னு சொன்னால், கல்வியானாலும் பரவாயில்லை, உணவானாலும் பரவாயில்லை, லக்ஷரியானாலும் கூட பரவாயில்லை, எங்களுக்கு கிடைக்கலை அதனால் எங்கள் குழந்தைகளுக்கு அள்ளி கொடுத்துருவோம் என்ற தன்மையில் இருக்கின்றது. அதுவும் வெளிநாடுகளில் ஈஸியாக எல்லாமே அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. ஊரில் எங்களுக்கு காலையில் ரொட்டியண்டா ரொட்டி மாத்திரம்தான், புட்டண்டா புட்டு மாத்திரம்தான் என்ற ஆப்ஷன் BCD எல்லாம் இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதை தான் நாங்கள் சாப்பிடவும் வேணும். விருப்பம் இல்லாட்டி மூக்க பிடிச்சு கொண்டு சாப்பிட தான் வேணும். வெளிநாடுகளில் அவ்வாறு இல்லை. உங்களுக்கு ஆப்ஷன் ஏலேருந்து Z வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் இதை சாப்பிடலையா? சில வீடுகளில் 4 குழந்தைகளுக்கு வெவ்வேறான உணவுகள் உண்ணும் பழக்கம் கூட இந்த வெளிநாடுகளில் இருக்கின்றது. ஸோ இது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால், எங்களோட லைஃப் ஸ்டைலே ஒரு மாற்றம் அடைய ஆரம்பிக்கின்றது. இதனால் குழந்தைகள் எல்லாருமே குயிக்காக ஒரு உணவை நாங்கள் உண்டால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓடுற நேரம், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான், நாங்கள் போகிற நேரம் ஒரு சாப்பாடை சாப்பிட்டு கொண்டே போய்கொண்டிருந்தால் நாங்கள் ஹெல்ப்பாக இருக்கோம் என்று சொல்லுது. இங்கே தான் ஒரு ரூல்ஸ் ஒன்று அப்ளை பண்ண வேண்டும். 20, 30, 40 காலை உணவுக்கு 20 நிமிடம், மதிய உணவுக்கு 30 நிமிடம், டின்னருக்கு 40 நிமிடம். நாங்கள் யாராவது ஒருவர் இதை நாங்கள் அப்ளை பண்ணிக்கின்றோமா? 20 பிரேக்ஃபாஸ்ட், 30 ஃபார் லஞ்ச், 40 ஃபார் டின்னர். இது நாங்கள் வெளிநாட்டில், அது இங்கே இருக்க வெள்ளையர்களை நாங்கள் பார்க்க போனால், டின்னர் என்பது எல்லோரும் ஒன்றாக டின்னர் டேபிளில் இருந்து 40 நிமிடத்துக்கு மேலேயே அந்த உணவை ருசித்து சாப்பிடுவார்கள். நாங்கள் இந்த பழக்கத்தை டோட்டலாக மாற்றிவிட்டோம். நாங்கள் எங்களது அநேகமானவரின் வீடுகளில் இருக்க இந்த டின்னர் டேபிளில் இருந்து சாமான்கள் தான் இருக்கும். டின்னர் டேபிள் நாங்கள் சோஃபாவில் இருந்து பார்க்குற டிவியை பார்த்துக்கொண்டு அல்லது மொபைலை பார்த்துக்கொண்டு ட்ராமா பார்த்துக்கொண்டு தான் உண்ணும் பழக்கம் இருக்கின்றது. அப்போ நாங்கள் எங்களது குழந்தைகளுக்கு ரோல் மாடல் என்ற தன்மையை நாங்கள் மாற்றி அமைத்து விட்டோம். ஊரில் தீர்த்தும் போது நாங்கள் படித்தால் கூட புக்கத்துக்கு வீசிடுவார்கள், உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று. இங்கு அவ்வாறு அல்ல. இங்கே வெஸ்டர்ன் கல்ச்சர் எங்களோட கூட வேலை செய்து கொண்டுதான் உணவை இங்கே, அதாவது குழந்தைகளும் அதுக்கே பல இடையே அப்பாவும் அம்மாவும் அப்படி தான் ஓடி கொண்டு தான் சாப்பிட்றாங்க. நாங்கள் சாப்பிட்டா என்ன? அதாவது குழந்தைகள் கேட்குற கேள்விகளுக்கு எங்களிடம் பதில் இல்லை. இல்லை, நாங்கள் அவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை கட்டாயம் கேட்பார்கள். மற்றது வெஸ்டர்ன் கல்ச்சரில் பொறுத்த வரைக்கும், வெஸ்டர்ன் வேர்ல்டுகளில் இந்த எதுக்கு முக்கியத்துவம் அவர்கள் பெரிதாக ஒடிப்பதில்லை. நாங்களெல்லாம் கீழே ஒரு பெண் விழுந்தால் குனிந்து எடுத்து அந்த பொருள் தட்டு மாதிரி கீழே விழுந்துட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பு குடும்பமாக கண்ணில் பொத்தி நாங்கள் எடுத்து பார்ப்போம். இங்கே காலாலேயே கிக் பண்ணி எடுப்பார்கள், நோட்ஸ் விழுந்தால் கூட எடுப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பொருட்களுக்கும் இந்த மரியாதையை நாங்கள் கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல் தான் இந்த உணவுக்கு உணவு எந்த அளவு முக்கியத்துவம். அது மாத்திரமல்ல, எங்களது இந்த டேபிளுக்கு வரும் உணவுக்காக எத்தனையோ உளவாளிகள் உண்ணாமல் இருந்து தான் எங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஸோ அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் என்பது அந்த ரீசன்ஸை நாங்கள் குழந்தைகளுக்கு கட்டாயம் சொல்லும் பட்சத்தில் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் நேரம் இல்லை. அதே மாதிரி குழந்தை ஏதாவது ஒன்று சாப்பிட்ட பரவாயில்லை அப்படி ஒரு தன்மையை நாங்கள் போடும் பட்சத்தில்
மிகவும் குழந்தைகள் வந்து கஷ்டப்பட ஆரம்பித்து விடுகின்றார்கள். இன்னொரு பக்கம் வீட்டில் நாங்கள் ஒரு மாதிரி கை காலை பிடிச்சு சரி கொஞ்சம் ஆரோக்கியமானது கொடுத்து அனுப்புவோம். பாடசாலையில் போன பிறகு ஸ்கூல் மீல்னு சொல்லும்போது அங்கே நிறைய ஹைலி ப்ரோசஸ் ஃபுட் தான் அங்கே இருக்கின்றது. ஸோ குழந்தைகளுக்கும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஏற்பட்டு வருகின்றது. எது நல்லது, இது நல்லதா, அது நல்லதா. அதே போல் வீட்டை வந்து சொல்லுவார்கள் ஃபிஷ் ஃபிங்கர் தான் நான் நைட்டுக்கு சாப்பிடணும், ஓகே நான் ஜக்கெட் பொட்டேட்டோ தான் சாப்பிட்றேன். நாங்களும் ஸ்கூலில் கொடுக்குறாங்க நல்லது தான் நாங்களும் எடுப்போம். ஆனால் இங்கே தான் ஈட் ஃபார் யுவர் ஜீன்ஸுக்கு ஒத்த உணவுகளை நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் எங்களது கட் மைக்ரோப், எங்களது இரண்டாவது மூளை என்ற கட் வந்து மிகவும் ஆரோக்கியமானதாக மாற்றமடைய ஆரம்பிக்கும். இது வந்து லாங் டேர்முக்கு வந்து கட் பெட்டராக த வே ஆஃப் திங்கிங், த வே ஆஃப் லுக்கிங், டிசீஸ் வராமல் நாங்கள் ஆரோக்கியமானதாக இருக்கும். மற்றது கட் வந்து பெட்டராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்வீட் ரிலேட்டட் அப்படி அல்லாவிட்டால் வெவ்வேறான மாற்றங்கள் ஏதாவது எங்களுக்கு உடம்புக்கு டிஸ்டர்ப் பண்ணுவது வந்தால் கூட அது தன்னைத்தானே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்துவிடும். நானே முதலே சொன்ன மாதிரி இந்த சின்ன பிள்ளைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற உடற்பருமன் குறித்து பெற்றோர்கள் அதிகம் கவலைப்படுகிறார்கள். அதுக்கு அவர்களுடைய உணவு பழக்க முறை காரணமா அல்லது பரம்பரை அழகு காரணமா, என்ன காரணத்தால் குழந்தை பிள்ளைகளுக்கு சிறுவர்கள்லேருந்து குழந்தை பருவத்திலேருந்து இந்த உடற்பருமன் அதிகரிக்குது? இந்த சிறுவர்கள் எதை சாப்பிட்டாலும் சமைக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்க ஓடி ஆடி திரிகிற வயசு என்றாலும் கூட இந்த உடற்பருமன்ன்றது ஒரு நோயாக அவதிப்படுகின்ற ஒரு தன்மைக்கு என்ன காரணம்? வெளிநாடு ஊரில்னா அந்த கதைகள் வந்து பொருந்தும். காரணம் குழந்தைகள் வந்து ஓடியாடி திரிவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஜீரணமாகி ஒன்றுமே உடம்புல தாங்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து வெளியில், அதாவது அவங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறதே குறைவு. காரணம் எல்லாமே டெக் பேஸ் ஆகும், இல்லாட்டி கம்ப்யூட்டர் பேஸ் ஆகும், வீட்டுக்குள்ளேயே குந்தி இருக்கிற தன்மை தான் இருக்குது. ஸோ குந்தி இருக்கிற நேரம் வந்து அவங்களோட கிரேவிங்கும் கூடிடும். வாயில் ஏதாவது ஒன்று அசை போட்டு கொண்டே தான் இருக்கணும். தொடர்ந்து நாங்களும் நொறுக்கு பிள்ளைக்கு கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை கொடுத்து கொண்டே இருப்போம். ஸோ எந்த நேரமும் இந்த மாடுகள் அசை போடுற மாதிரி வாயில் ஒன்று போட்டு அசைச்சு கொண்டே இருக்கிறதால வந்து அவங்களுக்கு வந்து அன்வான்ட் ஃபேக்டுகள், அன்வான்ட் கிரேவிங்கள், அன்வான்ட் இன்ஃப்ளமேஷன் வந்து வயிற்றில் வந்து கூடிடுது. ஸோ இது வந்து நாங்கள் அதுக்கு பிறகு ஒழிச்சு வச்சாலும் அவங்க கிச்சனை போயிட்டு திறந்து தேடிக்கொண்டிருப்பாங்க இதை தாங்கன்னு சொல்லி. நாங்கள் என்ன பார்ப்போம், பிள்ளை இப்போ தான் நிறைய சாப்பிட்றாரு போகிறோம், நாங்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம். அப்போ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் இன்டேக் இது வந்து குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமாக அவங்களோட உடல் எடையை கூட்டுறதுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஈட்டிங் டிஸார்டர் என்று சொல்லி நாங்கள் அது ஒரு அடிக்ஷனாகவே சொல்லலாம். அதாவது குழந்தைகள் வந்து இப்போ இதை கொடுப்போம், தென் அதுக்கு பிறகு இன்னொன்று கொடுப்போம். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் போனாலும் நாங்கள் இந்த முறுக்கு, மிக்சர் இதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு அளவுக்கு அதிகமான பிஸ்கட், ஸ்வீட்ஸ், கிரேவிங்கான ஸ்வீட்ஸ், அதாவது சாக்லேட்ஸோ வெவ்வேறு பேர்களில் யூகேயில் மாத்திரம் அரௌண்ட் 73 வகையான இனிப்பு வகைகள், இனிப்பு பேர்கள், சுகர் வந்து வெவ்வேறான ஃபார்மட்டில் இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கு எது எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லி தெரியாது, எந்த உணவில் இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. இப்போ க்ராசண்ட், ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் க்ராசண்ட்டை சொல்லி எடுத்தோம்னு சொன்னால் நிறைய குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவது தான் இந்த க்ராசண்ட். இந்த ஒரு க்ராசண்ட்டில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் இருக்கிறதா சொல்லுது. ஸோ 4 டேபிள் ஸ்பூனும் இந்த குழந்தையோட பிரெயினுக்கு போகிற நேரம் வந்து இன்ஃப்ளேம் ஆகுது. நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவங்களோட கட்டும் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இதனால் வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அது மாத்திரமில்ல, திடீரென இந்த சுகர் உடம்புக்கு போன உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகி தாறுமாறான வியாதிகள் வந்துட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பேசிக் பார்த்திங்கன்னா சுகர் அண்ட் சுகர் ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா காப் நாங்கள் வந்து பொருட்கள் அளவுக்கு அதிகமாக நாங்கள் கொடுக்குறது உண்டு. இதெல்லாத்தையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மாத்திரம்தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தைகள் எங்களை மாற்றக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் இந்த பலவிதமான ரிசர்ச்கள் ஒவ்வொரு பக்கமும் ஏன் ஒரு குழந்தை வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக வந்து வெயிட் கெயின்றாங்கன்னு சொல்லி பலவிதமான ரிசர்ச் பேப்பர்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. அதையும் சில விஷயமே நாங்கள் பார்ப்போம். இல்லை சரி, சிறுவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, இண்டோ கேம்ஸ் அப்படின்றதால மற்றது சாப்பாடுகளில் நிறைய சாய்ஸஸ் இருக்கிறதா எல்லாத்தையும் கொடுக்குறதால வருதுண்டு. பெரியவர்கள் குறிப்பாக ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இப்போ அதிகமாக எல்லாரும் வந்து ஒரு சிட்டிங் ஜாப் செய்கிறதுண்டு இல்லை, கடைகளில் ஃபிசிக்கலாக கஷ்டப்படுற வேலைகள் செய்கிற குடும்பங்கள் இருக்கிறோம். அவைகளுக்கு கூட இந்த உடற்பருமன் தாக்கங்கள் இருக்குது. அதை எப்படி அதை கொண்டு வரணும்?
அதாவது நாங்கள் எங்களோட பாடிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்காமன்னா நாங்கள் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதமான ஜாப்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். சில ஆட்கள் வந்து 9 to 5 செய்கிறாங்க, சில ஆட்கள் வந்து மார்னிங் 5லேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால், இந்த லேட்டாகி நாங்கள் சாப்பிடுவதும் ஒரு பழக்கமாக மாறிவிடுகின்றது. வேலை முடிச்சுட்டு ஈவினிங் 10 மணிக்கு தான் வீட்டை வருவோம். வீட்டை வந்து 10:30 மணிக்கு நாங்கள் ஒரு ஷவர் ஒன்று எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அரை மணி நேரம் நாங்கள் படுத்துருவோம். ஸோ 8க்கு பிறகு எந்த ஒரு மீல் எங்களை டைஜஸ்டிவ் ஸ்ட்ரக்குக்கு போனாலுமே வந்து அது பெரிய ஒரு இம்பேலன்ஸை உருவாக்கத்தான் செய்யும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜாக வந்து பில்டப் பண்ணி கொண்டே தான் இருக்கும். ஸோ நாங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை, அதனால் வந்து நான் சாப்பிடுவேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு பெரிய ஒரு பிளேட்டு நான் சாப்பிட்டு நான் பார்ப்பேன். ஏன்னா நானும் என்னோட பாடி டயர்டாக தான் செய்யுது. நாள் முழுக்க சாப்பிட வேண்டியதை ஒரே நேரத்தில் தான் சாப்பிடுது. இப்போ இது வந்து எல்லாத்துக்கும் ஒத்து வருமானு சொல்லி கேட்டால் அங்கே தான் இல்லை. இப்போ சொல்லுங்கள், எனக்கு வந்து தலையடி வருது, காலையில் ஒரு பெனடோல் போகணும், பகல்லையும் ஒரு பெனடோல் போடணும், நைட்டுக்கும் ஒரு பெனடோல் போகணும். 3 நான் ஒன்றா போட்டால் என்ன தலைவலி போகுமா? அப்போ நாங்கள் கன்செப்டுகளை வந்து ரொம்ப பிள்ளையாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதனால் இதை விட்டுட்டு டெஃபினெட்லி நாங்கள் அதை இடம்பெயர்ந்த நாங்கள் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்று சொன்னால் எங்களை மீல் பேட்டர்ன்களையும் நாங்கள் கட்டாயம் மாற்றிக்கொள்ளணும். அதே மாதிரி தான் நாங்கள் இந்த புட்டு, இடியாப்பம், தோசை இதெல்லாம் ரொம்ப நல்ல அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்லேயும் வந்து அளவுக்கு அதிகமாக சுகர் ப்ராப்ளம், இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி சொல்லுவாங்க, நான் வந்து உளுத்தங்களி கூட சாப்பிட்றது, அதே மாதிரி உளுந்து பயிறு நாங்கள் அடிக்கடி கிழமைக்கு ஒருக்கா சாப்பிட்றது, இல்லாட்டி கிழமை 7 நான் பிள்ளைகளுக்கு அது தான் கொடுக்குறது. அப்படி இருந்தும் இந்த ப்ராப்ளங்கள் வருதுன்னு சொல்லி இது எல்லாமே பார்த்தா மாப்பொருட்கள் தான். இதெல்லாம் இப்போ நாங்கள் உளுந்து அரைச்சாலும் மாவாகுது. அதே மாதிரி இரவுக்கு நாங்கள் கொடுக்குற புட்டும் வந்து நாங்கள் வந்து குரக்கன்மா இருந்தால் கூட நார்மல் மாவோட பார்க்கல குரக்கன்மா கொஞ்சம் பெட்டர் தான். ஆனால் ஸ்டில் ப்ரோசஸ் பண்ணும்போது சுகராகத்தான் மாறப்போகுது. அப்போ இவங்களுக்கு பதிலாக நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா, புட்டு சாப்பிட போகிறீங்க, ஒரு 7 மணிக்கு சாப்பிடுங்க, ஒரு ப்ராப்ளமே இல்லை. ட்ரை பண்ணி நீங்கள் 7 மணிக்கு சாப்பிடுங்க. அதோட எவ்ரி மீல் போகும் நேரம் அதில் கொஞ்சம் ப்ரோட்டீனையும் ஃபேட்டையும் கூட சேர்த்துக்கொள்ளணும். எவ்ரி மீல் போகிற நேரம். இப்போ நீங்கள் இரவு நீங்கள் புட்டு சாப்பிட்றீங்களா, புட்டோட போர்ஷனை கொஞ்சம் குறைச்சி 2-3 காய்கறிகளை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி 2-3 முட்டையில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ப்ரோட்டீன் வந்து கூடவா வருது. ஸோ இது வந்து கார்ப் இன்டேக்ஸையும் வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்றது இந்த புட்டு வந்து சுகராக மாறுற தன்மையும் குறையுது. இப்போ இதுகளை நாங்கள் கொஞ்சம் பேசிக்கான சில சேஞ்சஸ்கள் செஞ்சு கொண்டு வர்ற நேரம் வந்து பாடி வந்து இன்ஃப்ளூயம் ஆகாது. அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்ட உடனே சில ஆட்கள் வந்து பகலைக்கு வந்து சாப்பிட்ட உடனே கண்ணெல்லாம் சொக்கி கொண்டு வரும். நாங்கள் பேட்டிக் சிண்ட்ரம்னு சொல்கிறது. நான் சொன்னேன் இப்போ தான் வயிறு முட்டை சாப்பிடுன்னு சொல்கிறது. அது வயிறு முட்டை நாங்கள் அந்த சுகர் ஐட்டங்கள், அதாவது கார்ப்ஸ் ஐட்டங்கள், மாப்பொருட்கள் உள்ளுக்கு போனோன்னா உடனடியாகவே வந்து சுகராக மாற்றப்படுறதால வந்து கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்சம் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு கண்ணெல்லாம் தூக்கி கொண்டு வருது, இப்போ தான் சாப்பிட்டு கிளம்புறேன்னு சொல்லி. ஸோ அவங்களோட உடம்புல வந்து சுகரின் தன்மை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற ஒரு மெசேஜை வந்து சொல்லி கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் பேஸை நாங்கள் கூட்டும் பட்சத்தில், அதாவது நல்ல ஃபேட்டை நாங்கள் உடம்புல கூட்டும் பட்சத்தில் பிரெயினுக்கு வந்து மெசேஜ் போகும், ரைட் இப்போ வந்து நான் சுகர் குறைச்சிட்டு ஃபேட்டும் ப்ரோட்டீன் தான் போகுது. இவங்க 2 பேரும் வந்து சுகராக மாறுற தன்மை வந்து வெரி லோ அமௌண்ட். அப்போ வந்து தாங்கி பிடிப்பாங்க. பாடி கிளினிக். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? இந்தியா இலங்கை சென்றும் வைத்தியம் செய்து மாற்றமில்லையா? பல விருதுகளை வென்று முடியாது என்று கைவிடப்பட்ட பலருக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மாற்றுமுறை மருத்துவர் சதீஷ் முத்துலிங்கத்திடம் சென்று பாருங்கள். ஆட்டிசம், எக்ஸிமா, வெண்குஷ்டம், சொரியாசிஸ் போன்ற பல நோய்களிலிருந்து விடுபட அழையுங்கள். டாக்டர் சதீஷ் முத்துலிங்கம் 078-829-2600. மேலதிக விவரங்களுக்கு visit on bodyclinic.com. இப்போ ஒவ்வொரு வியாதிகள், ஒவ்வொரு நோய் பற்றியும் அதனுடைய அறிகுறிகள் பற்றியும் அதனுடைய தாக்கங்கள் பற்றியும் பலவிதமான ஆய்வுகள் இந்த மருத்துவ சூழலில் இருக்குது. இப்போ இந்த உடற்பருமன் குறித்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ ஆய்வுகள் என்ன தகவலை சொல்லுது? அதாவதுன்னா வெரி ரீசண்டாக வந்த இண்டஸ்ட்ரியல் சைக்காட்ரிக் ஜேர்னல் ஒரு விதமான அறிக்கையை விடுறாங்க. அது என்னன்னு கேட்டால், இந்த இளவயது மரணங்கள் வருவதற்கும் இந்த ஒபேசிட்டி ஒரு காரணமாக வருகின்றதாக சொல்கிறாங்க. அதே போல் வந்து இந்த டிசபிலிட்டி, இள வயதிலேயே வந்து ஒரு கண் பார்வை இழக்கிறதோ இல்லாட்டி ஊனமுற்றதோ இதெல்லாம் வந்து
இந்த ஒபேசிட்டி இதுக்கு ஒரு காரணம். ஒபேசிட்டி இல்லை வயதிலேயே வந்து குழந்தைகள் அதிக உடல் பருமன் இருப்பவர்கள் இவ்வாறான தாக்கங்கள் ஏற்பட்டும் இருப்பதாகவும் ஏற்படுவதற்கு அளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் கூறுகின்றார்கள். அதே போல் இல்லாமல் இந்த லார்ஜ் போர்ஷன்ஸ் சைஸ் சாப்பிடுவது, நாங்கள் எல்லாருமே போகிற நேரம் பிளேட்லாம் அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க, ரைட் இது அப்படியே சாப்பிடுங்க இது உங்களோட போர்ஷன் சொல்லி. ஸோ இந்த லார்ஜ் போர்ஷன் சைஸ் வந்து மைண்டுக்கு வந்து இன்னும் சாப்பிடணும் என்று ஒரு தன்மையை ஏற்படுத்துவதாகவும், இந்த போர்ஷன் சைஸை குறைத்து கொடுக்கும் பட்சத்தில் குழந்தைகள் திருப்தியாக சாப்பிடுவதாகவும் கூறப்படுகின்றது. ஏன்னா லார்ஜ் போர்ஷன் சொல்லும்போது இப்போ நாங்கள் ரைஸ் போட்டால் கூட 1 கப்பை போடும் இடத்துல 2 கப்பை போட போகின்றோம். அதே மாதிரி நல்ல எதுவாக இருந்தாலுமே வந்து டபுள் த சைஸ் போகும்போது எங்களது டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி சுகரை தான் கூட பம்ப் பண்ண போகுது. அப்போ குழந்தைகளுக்கு எப்பயுமே வந்து சிறிய போர்ஷன் சைஸ் ஆனால் ஹெல்தியான சாப்பாடுகள், வீட்டில் சமைத்த ஆரோக்கியமான லோக்கலில் கிடைக்கும் காய்கறிகளை வைத்து அதோடு ஒரு புரோட்டீன் செய்து கொடுப்பது தான் சிறந்ததாக இருக்கும். அடுத்து சொல்லுது, இந்த கம்ப்யூட்டர் கேம், டிவி, மொபைலில் இவர்கள் செலவழிப்பதால் அதிலேயே இருந்தவாக்கு இவங்கள் உணவுகளை உண்ணுகின்றார்கள். அதனால் ஃபோக்கஸ் உணவில் இல்லாமல் கம்ப்யூட்டரில் இருந்து கொண்டு இதையும் ஒரு பை ப்ராடக்டாக தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்னத்தான் இருந்தாலும் மன திருப்தி இல்லாமல் வாயில் போய்கொண்டே இருக்கும். இதுவும் இவர்களுக்கு எக்ஸஸ் வெயிட்டுக்கு ஒரு ஃபோக்கஸ் சாப்பாட்டில் இருக்கிறது ஒரு முக்கியமானது. கட்டாயம் ஃபோக்கஸ். நீங்கள் என்ன பண்ணால் டிவியே பார்த்தாலும் பரவாயில்ல, டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உண்ண பின் நல்ல ஆறுதலாக இருந்து சுவைத்து எல்லாவற்றையும் உண்ண பின் வந்து நீங்கள் டிவியை பார்ப்பது போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக சொல்கிறாங்க, இந்த பேரண்ட்ஸ் வந்து ரிவார்டிங் சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா இதை தருவேன், இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இதை தரலாம்னு சொல்லி ரிவார்டிங் வச்சோன்னே இந்த ரிவார்டுக்காகவே வந்து இவர்கள் அதிகளவுக்காக உண்ண ஆரம்பித்து விடுகின்றார்கள். தென் ஒரு கட்டத்தில் நீங்கள் ரிவார்டு கொடுக்காட்டியும் அவர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக உண்ண வேண்டிய ஒரு தன்மைக்கு ஆளாக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அடுத்து இந்த அதிக எடை கொண்ட குழந்தைகளுக்கு வந்து மனத்தாக்கங்கள் பலவிதமாக ஏற்படுவதாகவும், வேறு ஆக்களால் வந்து அப்யூஸ் பண்ணப்படுவதாகவும், இதனால் வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு அதுக்காகவும் போயிட்டு அவங்க பெட்டர் சாப்பிட்டா தான் பெட்டர், அது ஒன்று தான் அவங்களுக்கு காமிங்காக இருக்கும். அவங்களுக்கு எடையை குறைக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் மனத்தாக்கத்தால் வந்து அந்த கிரேவிங் வந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக இந்த கோலா, ஸ்வீட் மற்றது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கலர்ஃபுல் ஐட்டங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுற ஐட்டங்கள் மார்க்கெட்டில் இருக்கின்றது. பல விதமான ஜஸ்ட் கண்ணை கவரும் தன்மைகள் இருக்குது. இதுவும் குழந்தைகளை வந்து ஊக்கிகளாக காணப்படுகின்றது. இதை பார்த்தோன்னே ரைட் ஓகே நான் சாப்பிடணும், இல்லாட்டி இதுதான் என் ஏஜ், அவர் குடிக்கிறார் நான் அதை குடிக்கணும், மார்க்கெட்டிங் இப்படி நடக்குது. ப்ரைம் ஒரு உதாரணமாக, ப்ரைம் என்ற ஒரு ட்ரிங்க் வந்து எல்லாருமே குடிச்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ வந்து ப்ரைம் குடித்தால் என்ன வரும்னு சொல்லி அதுக்கும் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டுகள் எல்லாமே வரும் போகும். எங்களுக்கு எது நல்லது கெட்டது என்பதை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். இதுதான் இந்த சைக்காட்ரிக் ஜேர்னலில் வந்தது. இன்னொரு ரிசர்ச்சும் ரிப்போர்ட்டும் இருக்குது, அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இருக்கோம் இந்த அடுத்து இன்னொரு ரிசர்ச் ஒன்று என்ன கூறுதுன்றால், போர்ஷன் சைஸ் எப்பயுமே குழந்தைகளுக்கு வந்து சிறிய போர்ஷன் சைஸை கொடுக்கவும், அதன் மூலமாக அவர்களுக்கு இந்த திருப்தி போதும் என்ற ஒரு எண்ணம் வரும். அடுத்து தேவையானதை அவர்களே உண்ணக்கூடிய தன்மை ஏற்படும். அதுவும் அவர்களுக்கு இந்த ஒபேசிட்டியிலிருந்து விடுபடுவதற்கு, ஒபேசிட்டி வராமல் இருப்பதற்கு, உடற்பருமன் அதிகரிக்காமல் இருக்கிறது உதவுவதாக கூறப்படுகின்றது. அடுத்து சொல்லுகின்றார்கள், இந்த மோஸ்ட்லி ஸ்கூல் லஞ்சை வந்து நாங்கள் தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக பேக் லஞ்சை நாங்கள் அனுப்புவதன் மூலமாக குழந்தைகள் அங்கேயும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை அவர்கள் உண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படியும் இல்லாத முடியாத பட்சத்தில் வாரத்தில் 2 முறை ஸ்கூல் லஞ்சும், வாரத்தில் மீதி 3 முறை வந்து பேக் லஞ்சையும் நாங்கள் கொடுத்ததால் நன்றாக இருக்கும் என்று. மற்றது பாடசாலைகளில் பொறுத்தவரை அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட்டுகள் அளவுக்கு அதிகமாக விற்கப்படுகின்றது பாடசாலைகளில். அதே மாதிரி கலரிங், கோலாக்கள் எல்லாமே விற்கப்படுகிறது. இதுவும் மறைமுக தாக்கத்தை இந்த குழந்தைகளுக்கு பாடசாலையில் விற்பதால் இது நல்லது என்றது ஒரு மாயை ஏற்படுத்தி அதையே அவர்கள் வீட்டில் வந்தவுடனும் எங்கு சென்றாலும் குடிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இதுவும் அவர்களது ஒபேசிட்டிக்கு ஒரு காரணமாக கூறப்படுகின்றது. அடுத்து இந்த அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட், இவை அதாவது எங்களுக்கு புட்டு எங்களுக்கு ஆரோக்கியமா அல்லது பர்கர் ஆரோக்கியமா என்று பார்க்கும் பட்சத்தில் புட்டு, அதாவது 2 அல்லது 3 இன்க்ரீடியன்ட் தான் இந்த புட்டு மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் நாங்கள் பர்கர்னு பார்த்து குறைஞ்சது 20லிருந்து 40 ஐட்டங்கள் இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் அது செய்யப்படுகிறது. அப்போ மினிமம் ப்ரோசஸான
ஐட்டங்கள் தான் எங்கள் கட்டுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதை ஐந்தையும் தாண்டி மேலதிகம் இருக்கும் ப்ரோசஸ்களை வந்து நாங்கள் அல்ட்ரா ப்ரோசஸ் கட்டுக்கு பேடான ஐட்டங்களை கொடுக்கின்றோம். இந்த அல்ட்ரா ப்ரோசஸ் ஐட்டங்களை நாங்கள் தவிர்ப்பதும் ஒரு சிறந்ததாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இப்போது இருக்கும் குழந்தைகளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்றாலே கடுப்பாகின்றது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை இது முடியாது நோ. ஆனால் நான் ஃபோனை தாரேன்னு சொன்னால் ரைட் ஓகே அவங்களால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ பேரண்ட்ஸின் கடமை குழந்தைகளை ஆக்டிவாக வைக்க வேண்டுமானால் கட்டாயம் எக்ஸ்டர்னல் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை ஆட் பண்ணுவதன் மூலமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேலரிஸ் என்று சொன்னால் கேலரிஸ் பேர்ன் பண்ணும், அவர்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். வீட்டை விட வெளியில் சென்று அவர்கள் ஓடி ஆடி திரியும் பட்சத்தில் கட் ஹெல்த்தும் பெட்டராகும், இம்யூனிட்டி பெட்டராகும், நல்ல பசி ஏற்படும். அப்போ நல்ல பசி எடுத்து வீட்டில் வரும்போது ஆரோக்கியமான உணவுகளை வீட்டில் உண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போது வந்து தேவையற்ற மாப்பொருட்கள் கூடிய காப்ஸை வெளியில் உண்ணுவது தவிர்க்கப்படுகின்றது. அதனால தான் வீட்டில் சமைத்த உணவு மிக முக்கியம் என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக ஸ்ட்ரெஸ். சில குடும்பங்களில் சில பெற்றோர்களுக்கு ஏற்படும் வாக்குவாதங்கள், அதாவது சில தீர்க்க முடியாத வாக்குவாதங்கள் காரணமாகவும் குழந்தைகள் வந்து அதாவது தாக்கப்படுவதால் அதன் காரணமாகவும் ஸ்ட்ரெஸ் கூடி அவர்களது உணவு பழக்கம் எது கிடைச்சாலும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு போவோம் அந்த ஒரு தன்மைக்கும் தள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது. ஸோ முடியுமானவரை பேரண்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்டோ எதுவும் இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளை இல்லாத நேரத்தில் அல்லது குழந்தைகளுக்கு முன் நாங்கள் நடிக்க சரி வேணும், நடித்து சரி அவர்களுக்கு பெட்டரான ஒரு ஃப்யூச்சரை கொடுக்க வேண்டிய தன்மையில் நாங்கள் இருக்கின்றோம். அதிலும் இந்த இளவயது மரணங்கள் இளவயது நோய்கள் எல்லாம் எங்களால் பார்க்க வேண்டி வராத தன்மைக்கு நாங்கள் போகலாம். அதற்கு குழந்தைகளை முதல்ல ஆக்டிவாக நாங்கள் மாற்ற வேண்டும். பேரண்ட்ஸ் அடுத்தது வந்து குழந்தைகள் எது கேட்ட உடனேயே கொடுக்கக்கூடாது. ஒரு பொருட் கேட்டால் கூட குறைந்தது 4 வாரங்கள் சென்று அவர்களுக்கு அதை வாங்கி கொடுப்பதன் மூலமாக குழந்தைகளுக்கு முதலாவது பொறுப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையை நாங்கள் உணர்த்துகின்றோம். நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் ரைட் இந்த கார்டு எடுத்துக்கொண்டு போய் நீங்களே வேண்டி கொடுங்க சொல்கிறோம். ஸோ நாங்கள் வேண்டி கொடுத்தோடனே 48 ஹவர்ஸில் அவர்களில் அதிலிருந்த நாட்டம் இல்லாமல் போவதாக கூறப்படுகின்றது. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வேண்டி கொடுத்த ஒரு பொருள் 48 ஹவர்ஸில் நாட்டம் இல்லாமல் போகுது. இதையே நாங்கள் பொறுக்க பண்ணி வேண்டு கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை பாதுகாக்கும் தன்மை அதிகமாக இருப்பதாக கூட கூறப்படுகின்றது. ஸோ இப்போது தான் எங்களது பேரண்ட்ஸ் எங்களுக்கு என்ன செய்தார்கள், ஒரு பென்சிலோ பேனா கேட்டால் கூட கணனால் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டிய தன்மை இருக்கும். இந்த பென்சிலுக்காகவே பாடசாலையில் நாங்கள் சண்டை போட்ட தன்மையும் இருக்கின்றது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களோட பேரண்ட்ஸ் எங்களை எப்படி வளர்த்தார்களோ அதை எவ்வாறு இந்த மாடர்ன் உலகத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் கொஞ்சம் மாற்றி எங்கள் குழந்தையை பாதுகாத்தால் மட்டும்தான் எங்கள் குழந்தைகள் ஃப்யூச்சரில் ஆரோக்கியமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை, நல்லது நீங்கள் சொன்ன விஷயம். இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்த முடியாமல் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எதை கொடுத்தாலும் அவங்கள் அதில் ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக அதை என்ஜாய் பண்ணுற தன்மைகள் இல்லாமல் இருக்கிறது. காக்க வைத்து கொடுக்கின்ற பொழுது அந்த ஆச்சரியப்படுகின்ற உணர்ச்சி வசப்படுகின்ற நிலைமை கூட அவைகளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஒரு உதவி செய்யும் உள்ளுக்குள்ளே இதுகள் வருவதற்கு அந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு விடையும் பார்த்தீங்கன்னா சில பேர் சரியான மெல்லிசாக இருப்பாங்க, அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. சில பேர் நல்ல உடற்பெருமனோட இருப்பினும் இல்லை நான் பெருசாக ஒன்றும் சாப்பிட்றதுலாம் உடற்பெருமனாக இருக்கேன். இதுக்கும் இந்த உடற்பெருமன் குறைபாட்டுக்குமே சம்பந்தம் இருக்கா? அதாவதுன்னா இப்போ நாங்கள் குழந்தைகளை வந்து உடற்பருமன் குறைந்த குழந்தைகள், பருமன் கூடிய குழந்தைகள் என பிரிக்கலாம். இப்போ பருமன் குறைந்த குழந்தைகள் பார்த்து அவர்கள் ஹெல்தியாக இருந்தார்கள், எல்லா வேலையும் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் செய்கிறார்கள், ஃபோக்கஸ் நல்லா இருக்குது, கன்சன்ட்ரேஷன் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அவர்களை பற்றி நாங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. இல்லை அவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ மெல்நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற, ஆள் மெலிவாக இருக்கிற, சாப்பிட்றதும் குறைவாக இருக்குது, ஆள் மெலிவாகவும் இருக்கிற, நித்திரையும் இல்லை, இவ்வாறான பட்சத்தில் கட்டாயம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சில விதமான பிளட் டெஸ்ட்டுகளை செய்வதன் மூலமாக அனிமிக் லெவல் எதுவும் இருக்கா, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவும் இருக்கான்னு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் அல்ல அவர்களுக்கு விட்டமின்ஸ் மினரல் எதுவும் குறைபாடு இருக்கின்றால் அதுக்கும் கூட சில தேவையான மெட்டபாலமிக்ஸ் டெஸ்ட்டுகள் எல்லாம் இருக்குது, ப்ரைவேட் டெஸ்ட்டுகள் தான். அதுகளையும் செஞ்சு இந்த குழந்தைக்கு ஏன் இந்த குறைபாடு, என்ன குறைபாடு இருக்கின்றது, அவர்களுக்கு என்ன தேவைப்படும் என்பதை அறிந்து அதன் கொடுப்பதன் மூலமாக அவர்களையும் மெலிவாக இருந்தாலும் ஆரோக்கியமானவர்களாக அவர் மாற்றக்கூடிய தன்மையாக இருக்கும். பரம்பரை அழகுகள் இந்த உடற்பருமனுக்கு ஒரு காரணமா? பரம்பரை என நாங்கள் வந்து இந்த ஜெனட்டிக்ஸ் என்று கூறுகின்றோம். ஜெனட்டிக்ஸில் வந்து உயரமாக அது இருந்தால் எஸ், அதுவும் எங்களுக்கு ஒரு 10% எங்களை ஆதிக்கத்தை செலுத்துவதாக கூறப்படுகின்றது. ஆனால் மீதி 90% வந்து அவ்வாறு இல்லை.
பரம்பரையில் விட பழக்க வழக்கங்களில் இப்போ சொல்லுங்கள், எங்கள் அப்பா வந்து ஆல்கோஹால் எடுத்தால் நானும் ஆல்கோஹால் எடுக்கிறேன். அப்போ கெட்ட பழக்கங்களை நான் ஒதுக்குகின்றேன். அப்போ நான் வந்து அன்வான்ட் நான் ஃபுட் சாப்பிட்றது எங்கள் அப்பா சாப்பிட்ருந்தா அது கெட்ட பழக்கம், அதையே நான் கண்டினியூ பண்ண போகின்றேனா? பிஞ்ச் ஈட்டிங் என்று சொல்கிறேன். இவ்வாறு வெவ்வேறான எங்களுக்கு எது நல்லது கெட்டது என்பது உணரும் தன்மையை எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்றால், என் பெற்றோர் செய்தது எது பிழையோ அதை கூட நான் ஒதுக்கிவிட்டு நல்லதை மாத்திரம்தான் நான் எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருப்பேன். ஜெனட்டிக்ஸாக எந்த ப்ராப்ளமாக இருந்தால் கூட அதிலும் இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மையாகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்தது இந்த பெண் குழந்தைகளை பொறுத்தவரையில் இந்த உடற்பருமன் ஒபெசிட்டி என்கின்ற இந்த விடயம் இருக்கிறதுனாலே இள வயதிலேயே, அதாவது ஒரு இந்த பருவமடைதல் பூப்படைதல் பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் இயல்பாக இருக்கக்கூடிய வயதுக்கு முன்கூட்டியே இப்பொழுது பார்த்தோம் என்றால் 9 வயது 10 வயதிலேயே பூப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் இந்த உடற்பருமன் நிலை கூட அதுக்கு ஒரு காரணமாக மருத்துவம் அப்படி பார்க்குது. அதாவது அண்ணா, நார்மலி வந்து நாங்கள் உடல் எடை கூடும் பட்சத்தில் நார்மல் உடல் கேட்பதை விட 1.5 மடங்கு 2 மடங்கு தேவையான கார்ப்ஸ்கள் ஃபேக்ட்டுகள் எல்லாமே உடம்புக்கு தேவைப்படும். ஸோ நார்மலாக ஒரு டேப்லெட் எடுக்கும் பட்சத்திலும் 2 டேப்லெட் எடுக்கும் பட்சத்திலும் வந்து அதோட தாக்கம் டபுள் மடங்காக இருக்கத்தான் போகின்றது. ஸோ நிறைய நாங்கள் உணவுகள் உட்கொள்ளும் பட்சத்தில், நிறைய கிரேவிங்கள் உட்கொள்ளும் பட்சத்தில், நிறைய ஸ்வீட்ஸ்கள் போகும், அதாவது உடல் பருமனான ஆட்களுக்கு போகும் பட்சத்தில் ஹோமோன்களும் தாறுமாறாகத்தான் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஹோமோன்கள் தாறுமாற்றம் ஏற்படுவது தான் இந்த ஏர்லியாக குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இப்போ இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னுக்கு நாங்கள் இன்னும் இந்த கோழிகளில் ஃபார்ம் கோழிகளிலும் வந்து ஆன்டிபயோட்டிக் ஸ்டெராய்ட்ஸ் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதிலும் பார்க்க போனால் எல்லா இடங்களும் இப்போ நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டும் சால்மன் ஃபிஷ்ஷில் கூட அதுவும் வந்து கடலில் ஃபார்மில் தங்களது உணவுகளை போட்டு மீன் குஞ்சு ஒன்றும் கூட இறக்காதவாறு அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ஸ்டெராய்ட் போட்டு தான் வருகின்றார்கள். அதேபோல் நாங்கள் மீன் வாங்கும் பட்சத்தில் இந்த மீன்களில் கூட சீபாஸ் சீப்ரீம் போனவை எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்கின்றது. ஸோ இது எல்லாமே ஃபார்ம். ஸோ ஃபார்ம் என்று வரும் பட்சத்தில் எல்லாமே வந்து மருந்துகள் கொடுக்கப்பட்டால் மாத்திரம்தான் அந்த ஃபார்ம் வந்து நட்டம் இல்லாமல் ஏற்படும். அவ்வாறான உணவுகளைத்தான் நாங்கள் உண்ணு கொண்டிருக்கின்றோம். இதை பாவிப்பதால் கட்டாயம் ஹோமோன் இம்பேலன்ஸ் ஏற்படும். ஹோமோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டால் கட்டாயம் இந்த ஏர்லியாக நாங்கள் வந்து கேர்ள்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவதோ அல்லது அதே போல் மெனப்போஸ் ஏர்லியாக ஏற்படுவதோ, நாங்கள் இந்த ஏஜ் அட்டன் பண்ணுவது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் லேட்டாக அந்த மெனப்போஸ் வந்து ரஃப்லி 45-50 இயர்ஸில் நடப்பது, அது கூட 35, 36, 37 இயர்ஸில் நடப்பதுங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாம் உணவோடு ரொம்பவே சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள தான் வேண்டும். இந்த ஒபெசிட்டியினுடைய தாக்கம் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை, மாதவிடாய் நிறுத்தம் அல்லது பருவமடைதல் மாதிரி, ஆண்களுக்கு அவர்களுடைய முதல் முறையாக அவர்கள் பருவமடைந்து அவர்களுடைய விந்து வெளியேறுகின்ற விடயம் அல்லது அவர்களுடைய இந்த குழந்தை பேறு சம்பந்தமான மலட்டுத்தன்மைகள் போன்ற இந்த விடயங்கள் வருவதற்கு கூட இது பின்னணியில் காரணமாக இருக்கக்கூடும். மறைமுகமான அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட் எங்கெங்கெல்லாம் அது ஆதிக்கம் செல்லும், அது ஜீனை கூட மோடிஃபை பண்ணக்கூடிய தன்மை அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட்டுக்கு இருக்கிறதாக கூறப்படுகின்றது. ஸோ அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் குழந்தையின்மைக்கு அது ஒரு காரணமாக வரலாம், அதாவது மலட்டுத்தன்மைக்கு அது ஒரு காரணமாக வரலாம். அதே மாதிரி இப்போ லேடிஸை பொறுத்தவரையில் முதல் 3-4 வருடங்களுக்கு ஒழுங்காக வந்த பீரியட் அதுக்கு பிறகு வராமலே போகின்றது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இது வந்துலாம் பார்த்திங்கன்னா மேரி பண்ணி 2-3 இயர்ஸில் கட்டாயம் ஒரு குழந்தை இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு மேரி பண்ணி குழந்தை பெற முடியாத தன்மை ஏற்படுகின்றது. அப்போ நாங்கள் வந்து அடுத்த ஆப்ஷன் பி என்ற IVFக்கு போக வேண்டிய தன்மை ஏற்படுகின்றது. இதை நாங்கள் எங்கள் பரம்பரையை பார்த்தால் ஒரு ஃபேமிலிக்கு குறைந்தது 5-6 குழந்தைகளோடு தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம். அந்த காலத்தில் ஸ்கேனிங் போன்ற அதிநவீன கருவிகள் கூட இருக்கல. அப்படியும் பிறக்க போவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது தெரியாது. ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் ஆரோக்கியமாக தான் இருக்கின்றோம். ஆனால் இன்று பல அட்வான்ஸான டெக்னாலஜிகள் வந்தும் குழந்தைகள் யார் எத்தனை மாதம் எந்த சைஸில் எல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிச்சும் அந்த குழந்தை பிறந்து வந்து கூட ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையா என்பதை கூற முடியாத தன்மையாக இருக்கின்றது. ஸோ உணவு என்பது மருந்து. இந்த மருந்து சரியாக தேடி பார்த்து நாங்கள் உண்ணும் பட்சத்தில் என்ன மாதிரியான உடலாக இருந்தால் கூட, இப்போ நாங்கள் IBS ஆக இருக்கலாம், PCOD-யாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு பெயர்கள் மருத்துவ பெயர்கள் இருக்க எந்த வியாதியாக இருந்தால் கூட ஏன் இது எனக்கு வருது என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு என்னை மாற்றிக்கொள்வது சிறந்ததாக இருக்கும். முதலாவதாக இந்த கூகுள் டாக்டரை பார்த்து குழம்பாமல் இதுக்கு சொல்யூஷன் இல்லாமலே சொல்யூஷன் இருக்குது, நான் பார்க்கும் பக்கம் பிழையாக இருக்கின்றது என்பதை அறிந்து
சரியான பக்கத்தை தேடினால் வெளியில் வரலாம். சரி, நிறைவாக ஹோமியோபதி இப்படியான உடற்பருமன் குறைபாடு உள்ளவர்களுக்கு என்ன சிபாரிசு செய்கிறது? நாங்கள்னா மருந்து என்று சிபாரிப்பதை விட ஏன் அவருக்கு இந்த கிரேவிங் வருது, கிரேவிங் வருவதற்கான காரணங்களை நாங்கள் முதலாவது கண்டறிகிறோம். அதற்கு முதலாவது ஊரிலெல்லாம் 6 மாதத்திற்கு எங்களுக்கு பூச்சி மருந்து கொடுத்தார்கள். வயிற்றில் அன்வான்ட் பேரசைட் growth ஓவராக இருக்கும் பட்சத்தில் கூட எங்களுக்கு கிரேவிங்கள் ஏற்படும், அளவுக்கு அதிகமான கிரேவிங்கள் ஏற்படும். அப்போ அதுவை குறைப்பதற்கு தேவையான பூச்சி மருந்துகளை நாங்கள் கொடுப்பது முதலாவதாக இருக்கும். பேதி மருந்து சொல்லுவாங்க. பேதி மருந்து, பூச்சி மருந்து வேறு, பேதி மருந்து வேறு. பூச்சி மருந்து குடித்து 2 டேஸில் நாங்கள் பேதி மருந்து எடுப்போம். இந்த நாட்டில் பேதி மருந்து எடுப்பது கஷ்டம், ஆனால் பூச்சி மருந்து எடுக்கலாம். இப்போ பூட்ஸ் ஃபார்மசியில் கூட விற்கிறார்கள். அதை கொடுத்துட்டு தென் அதுக்கு பிறகு அவருடைய டயட், உணவு பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரி இருக்குது அதை அறிந்து, இப்போது இவருடைய இம்யூனிட்டி லோவாக இருக்கின்றதா இல்லாட்டி வேறு எதுவும் வியாதிகள் எதுவும் இருக்கிறா, இப்போ டோட்டலிட்டி அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன ஏதாவது ப்ராப்ளம் எல்லாத்தையும் அறிந்து அவருடைய லைஃப் ஸ்டைலையும் மாற்றி, உணவு பேட்டர்ன் அதாவது ஃபுட் பேட்டர்னையும் அவருக்கு மாற்றி, ப்ரோசஸ் ஐட்டங்கள், அல்ட்ரா ப்ரோசஸ் ஐட்டங்கள், சுகர் ஐட்டங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வச்சு தென் அவருக்கு தேவையான மினிமல் நாங்கள் மெடிசினோட பாகும் பட்சத்தில் பிள்ளை மீண்டு இருக்கும் தன்மையிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. ஆனால் எல்லாமே யூனிக்கான, ஒவ்வொரு தனிநபரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள், அவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்பதை அறிந்து கொடுக்கும் பட்சத்தில் சிறப்பாக வேலை செய்கின்றது. ஸோ இதோடு நேச்சுரலாகவே நாங்கள் ஹோமியோபதி மருந்தை எடுப்போமோ இல்லையோ, எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் இதையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலமாக இந்த ப்ராப்ளத்திலிருந்து வெல்லலாம். முதலாவதாக காலை உணவை கட்டாயம் குழந்தைகளுக்கு கொடுப்போம். இந்த குழந்தைகளில் நிறைய புரோட்டீன் இருக்கட்டும், குறைந்தது 2 அல்லது 3 முட்டை இருக்கட்டும், நல்ல ஃபேட்டோ இருக்கட்டும், ஃபேட்டுன்னு சொன்ன மாதிரி ஒரு கீ இருக்கலாம், அல்லது ஃபுல் ஃபேட் பட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு அவகாடோவாக இருக்கலாம், அப்படியும் இல்லை வெளிநாடுகளில் இருப்போம் 2 ஒலிவ்ஸ் கூட இருக்கலாம். இதை கொடுக்கவும் இது உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். நாங்கள் சுகர் போன்ற ஒரு ஹைப்பர் எனர்ஜியாக இல்லாமல் உடம்புக்கு தேவையான நல்ல ஹெல்தி எனர்ஜியாக இருக்கும். இதை கட்டாயம் விடுவோம். மற்றது காலை உணவை குழந்தைகளை பொறுத்தவரை தவிர்க்க வேண்டாம். அவர்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சரி கொடுத்து அளவது தான் சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக இந்த பேக் ஸ்கூல் லஞ்சுக்கு சிபாரிசு செய்வது தான் சிறந்தது. பாடசாலையோட கதைத்து இல்லாத நாங்கள் குழந்தைகளை கன்வின்ஸ் செய்து கட்டாயம் நீங்கள் வீட்டிலிருந்து கொண்டு செல்லுங்கள், அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை நீங்கள் அங்கே எடுத்து சாப்பிடலாம், முக்கியமானவற்றை இங்கிருந்து கொண்டு செல்லுங்கள் என்பதையும் நீங்கள் கட்டாயம் குழந்தைகளுக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். மூன்றாவதாக பாடசாலைகளோடு தொடர்ந்து கதைத்து ஹெல்தி ஈட்டிங் இது சம்பந்தமாக டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டும் 3 பேரும் சேர்ந்து கதைத்து செய்வதன் மூலமாக இந்த ப்ராப்ளங்களிலிருந்து நாங்கள் அவேர்னஸை கட்டாயம் எந்த குழந்தைகளுக்கு இது தேவைப்படுது, ஸ்கூல்லையும் இதை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் ஸ்கூலும் நல்லதை தான் செய்ய விரும்புகின்றது. ஆனால் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல், குழந்தைகளின் சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கும் கடினம் அதை செய்வதற்கு. அடுத்தது வீட்டில் கட்டாயம் சமைக்கவும். 3 வேளையும் அல்லது ஒரு வேளை சரி சமைத்தால் கூட பரவாயில்லை, லோக்கலில் கிடைத்த காய்கறிகள், பழங்கள் இவற்றை வைத்து சமைத்து குழந்தைகளுக்கு அதை பழக்கவும். அத்தோடு குழந்தைகளையும் குக்கிங்கில் இன்வால்வ் பண்ணிக்கொள்ளவும். கட்டாயம் குழந்தைகள் இன்வால்வ் பண்ணும் பட்சத்தில் தான் இதன் முக்கியத்துவம் என்ன, இதை போட்டால் என்ன நடக்கும், இதனால் எவ்வளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவர்கள் உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். அதையும் கட்டாயம் நாங்கள் பழக்க வேண்டும். அடுத்ததாக இந்த குழந்தைகளுக்கு டிவி பார்க்கும் போது அல்லது மொபைல் பார்க்கும் போது உண்ண வேண்டாம் என்பதை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கவும். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு பேரண்ட்ஸும் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் இப்போது டைனிங் டேபிளிலிருந்து ஒரு 40 மினிட்ஸ் இருந்து சாப்பிடத்தான் போகிறோம், ஃபோன் பார்க்க மாட்டோம், அதே மாதிரி டிவி பார்க்க மாட்டோம். அவ்வாறு ஒரு கட்டாயம் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வருவதும் குழந்தைகள் ஒரு ஆரோக்கியத்தன்மை பேண உதவக்கூடியதாக இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மிக மிக முக்கியம். பெற்றோர்களும் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு தினமும் ஒரு போக், எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, ஸ்டில் எங்களது குழந்தைகள் தான், அவர்களோடு நாங்கள் நடக்கிற நீங்களும் கட்டாயம் எங்களோட ஜாயின் பண்ணுங்கள் என்பதை நீங்கள் சேர்த்து நடக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனைகளிலிருந்து எங்களுக்கு வெளிவரக்கூடியதாக இருக்கும். நல்லது சதீஷ், மிக அருமையான கருத்துக்களோட இந்த இந்த உங்களோட ஹோமியோபதி மருத்துவ முறைமைகள் இந்த விஷயங்களை பற்றி கதை கேட்கல எல்லாமே ஒரு எங்களுடைய மரபு சார்ந்து தமிழ் மக்கள் எப்படி ஒரு குடும்ப ஐக்கியவோடு உணவை மருந்தாக பாவித்து ஒரு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்களோ அதை மீண்டும் தோண்டி எடுத்து வாழ வேண்டிய
ஒரு தேவை இருக்கிறது என்பதைத்தான் உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. நான் நினைக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் இந்த விடயங்களை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த புலம்பெயர்ந்த சமூகத்திலே விரைவான பொருளூட்டலுக்கான ஓட்டமும் விரைந்த ஓட்டமும் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத நிலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது பொதுவாக இருந்தாலும் கூட இப்பொழுது ஆரோக்கியம் கருதி எங்களை நிறுத்தி நிதானித்து இந்த குடும்ப உறவினர்கள் ஒருவர் கதைப்பதும் ஒன்றாக இருந்து உணவருந்துவதும் மகிழ்ந்து சிரித்தலும் கூட இந்த ஆரோக்கியமான வளமான வாழ்வை எட்டி பிடிப்பதற்கு ஒரு வழியை தரும். இதைத்தான் மூத்தவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள், கூட்டாக சிரித்தார்கள், கூட்டு பொங்கல் வைத்து உண்டார்கள். இந்த விடயங்களை மீண்டும் தோண்டி ஒரு 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 ஆரோக்கிய விஞ்ஞானமான வாழ்வை எங்களை அறியாமல் வாழ்ந்த சமுதாயம் நாங்கள் இப்பொழுது வேறு ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த மருத்துவங்கள் இந்த ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. எனவே மீண்டும் எங்களுடைய கிராமங்களினுடைய பண்பாடுகளை மீண்டும் சுமத்தலுக்கூடாக ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு நாங்கள் நகரலாம் என்ற அந்த கருத்தோடு இந்த வார நலந்தான நிகழ்ச்சி என்றவைக்கு கொண்டு வருகின்றோம் என்பவர்களை மீண்டும் மற்றும் ஒரு வாரத்திலே இன்னும் ஒரு நோயினுடைய சிகிச்சை முறைமைகள் பற்றி வைத்தியருடன் பேசுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் பாடி கிளினிக்.